especially in plants. So நம்ம போன வீடியோல வந்து photosynthesis தான் என்ன பார்த்தோம். So அந்த வீடியோ பார்க்காதவங்க description boxல லிங்க் இருக்கு, you can go and check it. So respiration னா நமக்கு என்ன தெரியும்னா it's exchange of gases. எப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து பிரீத் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஆனா பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் பண்ணி வெளியே வந்து என்ன கொடுக்கணும், ஆக்சிஜன். இட் வில் ரிலீஸ் ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். ஸோ பயோகெமிக்கலி ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்குதுன்னா the food formed during the photosynthesis. That is நம்ம photosynthesisல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த குளுக்கோஸ் இல்லைன்னா சுகரை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி எனர்ஜி மாலிக்யூல்ஸ் கொடுக்குறதா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்றாங்க. ஸோ எனர்ஜி மாலிக்யூல்ஸ்னா என்னன்னா ஏடிபி. ஸோ இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வந்து பிளான்ட் இல்லைன்னா அனிமல் செல்ல வந்து எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் ஏன்னு சொல்றாங்கன்னா பிகாஸ் அங்கதான் வந்து பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜி வந்து அங்கதான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் இல்லைன்னா ஃபியூவல் ஃபேக்டரி ஆஃப் த செல்னு சொல்றாங்க. ஸோ எனர்ஜி மாலிக்யூல் பார்த்தா ஏடிபி. ஸோ எனர்ஜி மாலிக்யூல் ஏடிபி வந்து என்ன சொல்றாங்க, எனர்ஜி கரன்சின்னு சொல்றாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம், அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், கிறிஸ்டே அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஸோ லெட்ஸ் see one by one. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவுட்டர் மெம்பரேன். So mitochondria is a double membrane cell organ. It means it has two membranes, that is outer membrane and inner membrane. So outer membrane and inner membrane thickness எவ்வளவு இருக்கும்னா 60 to 70 Armstrong இருக்கும்னு சொல்றாங்க. So in the black colorல இருக்குல, so this is nothing but the outer membrane. So outer membrane எப்படி இருக்கும்னா ஸ்மூத்தா இருக்கும் and it allows the passage of molecules from outside the that is cytoplasm into the mitochondria. So அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, this smooth and freely permeable to molecules. So அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கு, அது பேர் வந்து என்னன்னா போரின்ஸ். ஸோ போரின்ஸ் வந்து நான் என்ன சொன்னேன்னா அவுட்டர் மெம்பரேன் வந்து சைட்டோபிளாசம் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வந்து மாலிக்யூல்ஸ் போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுல வந்து ஒரு சேனல் மாதிரி யோசிங்க. So porins are nothing but the channels, okay, which allows the molecules from the cytoplasm to move into the mitochondria. So they are a special proteins. So இதுதான் வந்து outer membrane ஓட unique features. So inner membrane பார்த்தோம்னா inner membrane வந்து outer membrane கம்பேர் பண்ணும்போது semi permeable. இது வந்து permeable சொல்ல முடியாது, it's halfway semi permeable. So அது வந்து அதுல என்னென்ன இருக்குன்னா enzyme, protein, enzymes இருக்கு, அப்புறம் protein carriers இருக்கு. So one of the important feature of inner membrane is oxysomes. So oxysome வந்து எங்க இருக்கும்னா இந்த inner membrane இருக்கு, அங்கதான் oxysomes இருக்கும். So எப்படி இருக்கும்னா இதுதான் inner membrane வச்சுக்கலாமே. So இதுதான் ஆக்சிஜன். அதோட பார்ட்ஸ் பார்த்தோம்னா இது வந்து ஸ்டாக். Stalk helps in attaching the oxysome into the inner membrane, and this is the ATP synthase or F1 or F0 particle ன்னு சொல்றாங்க. So இங்கதான் என்ன நடக்கும்னா synthesis of ATP நடக்கும். So main function of oxysome என்னன்னா synthesis of ATP. So where do you see oxysome? Oxysome is seen in the inner membrane. So inner membrane ஓட unique feature வந்து oxysome. So next one என்னன்னா third, cristae. So cristae are the infoldings or finger-like projection which is formed due to the folding of the inner membrane. In the red color la irukudha inner membrane, right? So in the inner membrane வந்து இது மாதிரி fold ஆகி form ஆகக்கூடிய structure என்ன சொல்றாங்கன்னா cristae சொல்றாங்க. So it is the
projection. Finger-like projection formed due to the folding of inner membrane. The main function பார்த்தோம்னா it increases the surface area for the reaction to happen. ஓகேங்களா? So என்ன அது surface area வந்து increase பண்ணுது. So surface area increase ஆச்சுன்னா reaction நடக்கிற ஸ்பேஸும் வந்து ஜாஸ்தியா இருக்கும். So thereby so this is the main feature that is called as crystal. So the fourth one வந்து என்னன்னா mitochondrial matrix. அதனால வந்து நான் இந்த green color dotsல வந்து போட்டிருக்கேன். So எப்படி அந்த ஒரு செல்ல வந்து cytoplasm இருக்கும், jelly like fluid, we all know. The same way you have the mitochondrial matrix. So the mitochondrial matrix என்ன இருக்கும்னா enzymes, ஓகேங்களா? Enzymes followed by 70S ribosome பார்க்கலாம். So one of the main feature in பார்த்தோம்னா mitochondria பொறுத்தவரை it is semi-autonomous ன்னு சொல்லுவாங்க. Semi-autonomous ஏன் சொல்றாங்கன்னா mitochondriaக்கு வந்து it has its own DNA. எப்படி வந்து நம்ம செல்ல வந்து எல்லாருக்கும் DNA இருக்கும், அதே மாதிரி mitochondria has its own DNA which is called as mitochondrial DNA. So that is mtDNA. So that is what is found in matrix. If mitochondrial DNA இருக்குன்னா simultaneously you have tRNA, so simultaneously you will be having tRNA இது எல்லாமே இருக்கும். So this is the main features of mitochondrial matrix. So now we are going to see the functions of mitochondria. So mitochondria function first என்னன்னா it helps in production of ATP. So ATP தான் நம்ம energy molecules. So நம்ம சாப்பிட்ற food வந்து oxidize ஆகி ATP molecules produce பண்ண, that is energy by which we are able to do our day-to-day activity. The second one is regulation of innate immunity. So innate immunity na என்னன்னா immunity by birth. நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா அது வந்து innate immunityன்னு சொல்லுவாங்க. ஸோ அது யார் ரெகுலேட் பண்ணனா மைட்டோகாண்ட்ரியா. தேர்ட் வந்து கால்சியம் ஹீமோஸ்டாசிஸ். ஸோ கால்சியம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மினரல் நம்ம செல்லில். ஸோ கால்சியோட எதுக்கு கால்சியம் அயான்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னா போன் ஸ்ட்ரென்தனிங், அப்புறம் டூத் ஹெல்த், ரெகுலேஷன் ஆஃப் ஹார்ட் ரேட், கண்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ், அப்புறம் பிளட் கோஆகுலேஷன், அப்புறம் ரெகுலேஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து எந்த மினரல் தேவைப்படுதுன்னா கால்சியம் அயான்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த கால்சியம் அயான்ஸோட லெவல் யார் மெயின்டைன் பண்ணுறோன்னா நம்ம மைட்டோகாண்ட்ரியா. ஸோ த ஃபோர்த் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோக்ராம் செல் டெத். ப்ரோக்ராம் செல் டெத் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அப்போப்டோசிஸ். ஸோ இது என்னென்னா எப்படி நம்மளுக்கு தெரியும் செல்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி டிவைடிங். ஸோ அதே மாதிரி ஒரு செல் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் க்ரோயிங் ஓல்ட்னா அது வந்து அதோட செல்லோட டெத் ஆகிடும். ஸோ அதை யார் ரெகுலேட் பண்ணுறான்னா நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 70 billions ஆஃப் செல்ஸ் டை இன் ஆவரேஜ் எவ்ரி டே இன் ஹியூமன். ஒரு நாளை வந்து கிட்டத்தட்ட 70 billion செல்ஸ் வந்து ஒரு அடல்ட்ஸ் வந்து செத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெம் செல் ரெகுலேஷன். ஸோ ஸ்டெம் செல்ஸ்னால் என்னென்னா ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். ஓகே, இந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ்லேருந்து தான் நம்மளோட ஸ்பெஷலைஸ்டு செல்னால் இப்போது நர்வ் செல்லுன்னு இருக்குது, மசில் செல் இருக்குது,
அப்புறம் கார்டியாக் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்லாம் வந்து எங்கேருந்து வருதுன்னா இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் தி ஸ்டெம் செல். ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், குழந்த பிறந்தோன்னே நம்ம வந்து அதோட ஸ்டெம் செல் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டெம் செல் வந்து எதுக்கு ஸ்டோர் பண்ணுவோம்னா, இன்கேஸ் ஃப்யூச்சரில் எதுனா ஒரு ஆர்கன் ஃபெயில் ஆகுது, இல்லைனா எதுனா பிரச்சனை, எதுனா டிசீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெம் செல்லை வந்து க்ரோ பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்கன் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டெம் செல்லோட வேலை. ஸோ அதுவும் வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து ரெகுலேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரோல் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் mitochondria. So if you have any doubts till now in this video, please do mail it to our ID which is given in the mailbox, or you can also ask it on our Telegram number. So if you like the video, please share it and please do subscribe the channel. Thank you.